நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, ராமர் பிறந்த உடனேயே வால்மீகி ராமாயணத்தை எழுத ஆரம்பிச்சுட்டாரா, ராமர் வாழும் போது எழுதினாரா, ராமர் காலத்துக்கு அப்புறம் எழுதினாரா? ஞாபகம் வச்சுங்கோ, ராமர் பிறந்து 12 வயசுல கல்யாணம், 24வது வயசு முடிஞ்சு 25வது வயசு தொடக்கத்துல அவருக்கு தண்டகவனம் போக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளை. 39வது வயசுல ராமர் திரும்புறார். ததா அபிஷேகானந்தரம் வருஷத்வயம் ஜாத்தம், பட்டாபிஷேகம் கழிந்து 2 வருடங்கள் பிறகு, அப்படின்னா ராமருக்கு 41வது வயசு இருக்கும் போது சீதா பிராட்டி கர்ப்பவதியா இருந்த காலத்துல ஒரு சிங்கிள் மதரா ஃபாரஸ்ட்ல இருக்கா. கர்ப்ப காலத்தில் தன் அண்ணா வீட்டுக்கு செல்லட்டும் என்று ராமர் இவளை வால்மீகி ஆசிரமத்து கிட்ட கொண்டு விடுனார். இப்ப என்ன ஆறுது, இவர் சீதா பிராட்டியின் நிலைமையை தெரிந்து சோகித்து துக்கித்து, இப்பேற்பட்ட ராமனா, நாம் உயர்வாக கருதக்கூடிய ராமனா எப்படி செய்து விட்டான் என்கின்ற வியசனத்துல இருக்கும் போது தான் ஒரு நாள் நாரத மகர்ஷி திரும்பி வரார். ஏற்கனவே ஒரு தடவை வந்து ஞானோபதேசம் பண்ணிட்டு போயிட்டார், திரும்பி வரார். இது மம்மி ரிட்டர்ன்ஸ் மாதிரி நாரதா ரிட்டர்ன்ஸ், திரும்பி வரார். அப்போது தான் முதல் ஸ்லோகம் ராமாயணம் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் ஆரம்பிக்கிறது. அப்படின்னா ராமாயணத்தில் முதல் ஸ்லோகம் ராமருக்கு 41வது வயசு நடக்கும் போது எழுதப்பட்டது. இப்போ அவருக்கு ஒரே டவுட், வால்மீகிக்கு, என்ன சார் ராமர்னா ஆஹா ஓஹோங்கிறோம், இந்த ராமர் போய் சீதை இப்படி அமுச்சுட்டாரே, இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய உலகத்தில் 16 குணங்கள் பொருந்திய ஒருவன் கூட இல்லையான்னு கேட்கும்போது அப்போ நாரதர் சொல்றாரு, இல்ல நீ எந்த ராமன் மீது தப்பான அபிப்பிராயம் கொண்டுள்ளாயோ அவனுக்கே 16 குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். அடுத்தது பிரம்மா வரார். அவர் சொல்றார், வால்மீகி உன்னுடைய பிறவி பயனே ராமனுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் நீ எழுதணும். அப்போ வால்மீகி சொன்னார், சார் he is now 41, அதுக்குள்ள அவர் பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு காட்டுக்கு போய் திரும்பி வந்து இத்தனை நடந்துடுத்தே நேக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் அவ சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ரிட்ரீவ் பண்றா, எங்க என்னென்ன நடந்ததுன்னு. ரகசியம் ச பிரகாசம் ச, ராமன் வாழ்க்கையில் உலகோருக்கு தெரிந்து என்னெல்லாம் நடந்ததோ தெரியாமல் என்னெல்லாம் நடந்ததோ அத்தனையும் உனக்கு கையில தெரியும்பா, கையில தெரிஞ்சபடியே நீ எழுதின் வா அப்படின்னா இவர் தான் தோணித்தனமா என்ன வேணாலும் எழுதலாம் இல்லையா, எழுதினார். எழுதின பிறகு லவகுஷாளுக்கு கத்து கொடுத்து லவகுஷால் இந்த ராமாயணத்தை ராமருக்கு முன்னே பிரஸ்துதம் பண்ணி ராமரும் அங்கீகரித்தபடியால் ராமன் வாழ்க்கையில நடந்ததை எழுதிய வால்மீகி எழுதினது சத்தியம்தான்னு தெரிய வருது.